Hello aspirants. So audio வந்து clear-ஆ இருக்கா அப்படின்றத மட்டும் கமெண்ட்ல போடுங்க. ஆடியோ clear-ஆ இருக்கான்னு போடுங்க. இன்னைக்கு நமக்கு கிளாஸ் டெஸ்ட் வச்சிருக்கேன். எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஐடியாவும் நான் கொடுப்பேன். சரியா? ஸோ செஷன் வந்து தயவுசெய்து ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுங்கள் அண்ட் தயவுசெய்து இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கல்ல. ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஷேர் இட் டு அதர்ஸ். எஸ், தேங்க்யூ நிவேதா, தேங்க்யூ. ஓகே, ஸோ நீங்கள் வந்து குரூப்ஸில் இருப்பீங்கல்ல, ஸோ அந்த குரூப்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிடுவாங்க. யா, ஹாய் லோகேஷ். ஓகே, ஸோ கிளியராக இருக்குது. ஓகே ஓகே, சரி. ஸோ நான் வந்து எப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம அந்த கண்டினியூஸாக 500 கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம்ல, ஸோ அது அப்படியே வந்து கண்டினியூவேஷன் மாதிரி தான். ஆர்சி வந்து நான் இப்போது எனக்கு ஆக்சுவலி அந்த கண்டினியூவேஷனில் ஆர்சியோட இருந்தது. ஓகே, ஆர்சி மட்டும் தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இந்த 500க்குள்ளே இருக்கிற கொஷின்ஸையே ஆர்சி தனியாக போடுறேன். ஏன்னா வந்து ஆர்சி வந்து மேண்டேட்ரி கொஷின் நமக்கு எக்ஸாமில். ஓகே, ஸோ அதை நான் தனியாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஷால் வி சால்வ்? எஸ், குட் ஆஃப்டர்நூன். ஓகே, நிறைய பேர் மெனி ஆர் நியூ. மேடி மேத்ஸ் நம்ம மாதவன் சார் தானே இது. ஓகே, ஸோ ஈஸ்வர் குட் ஆஃப்டர்நூன். ஓகே, ஸோ பிஃபோர் தேட் யாராவது வந்துட்டு இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சிருக்கீங்க அண்ட் யூ வாண்ட் டு ஜாயின் இன் திஸ் ஃபீல்டு. ஓகே, நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஏதாச்சும் வெராண்டா ரேஸ் பிரான்ச் இருந்ததுன்னா அங்கே போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இல்லை எஸ்எஸ்சியில் ஜாயின் பண்ணோம், இல்லை பேங்க்கில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பாத்தை வந்து we can choose, but then what is the right way to proceed with that அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இது வந்து ஆப்ஜெக்டிவாக வச்சுருக்கவங்க கிட்ட போனால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும். சரியா? யா, மிலன் குட் ஆஃப்டர்நூன். Shankamitra, good afternoon. AK, yeah, hi. LBO exam model questions. Okay, தர்ஷினிக்கு இது வேணும். ஒருத்தர் வந்து எங்கிட்ட டைம் டேபிள் கேட்டிருந்தீங்க, நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ தர்ஷினிக்கு என்ன வேணும்னா எல்பிஓவோட எக்ஸாம் மாடல் கொஷின். சரி, நான் ஒரு செஷன் வந்து இதை கொண்டு போகிற மாதிரி பார்க்குறேன். யா, ஹாய் மாதவன் சார். ஓகே, ஸோ சந்திரா கோமதி வந்து குட் ஆஃப்டர்நூன். சரி, எல்பிஓ அண்ட் இன்னொருத்தவங்க வந்து டைம் டேபிள் வந்து எனக்கு எக்ஸாக்டாக வந்து எக்ஸாம் முன்னாடி ஒரு குட்டி டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவும் வந்து ஒரு செஷனில் கொண்டு வரேன். இன்றைக்கி தம்ப்நெயிலோட டிசைனே ஸ்டடி பிளானர்னு இருந்திருக்கும். ஓகே, ஸோ நேத்தோட தம்ப்நெயில் வந்து லோட் ஆகிருக்கு. பட் ஓகே, ஸோ தயவுசெய்து ப்ரிலிம்ஸ் லெவல் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ கொஷின்ஸை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, எஸ். ஸோ ஐ எம் பிகினிங் த செஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் டிஸ்பிளேட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர். இதை நம்ம தெரியலன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. யார் ஃபஸ்ட்டு லீட் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். டேம் ஈஸியாக இருந்தாலுமே எக்ஸாம் வந்து கரெக்டான ஆன்சர் நம்ம போடணும்ல, அதுதானே முக்கியம். ஓகே, ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த ஆன்சர். மிலன், என்னோட கிளாஸ் இப்போ வந்து 1:30க்கு என்னோட லைவ் போயிட்டுருக்கியா? சரியா? ஸோ தயவுசெய்து வந்து 1:30க்கு செஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் இந்த டைம் மாற்ற மாட்டேன். அப்படி மாற்றினா ப்ரீவியஸ் லைவில் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இல்லை ஏதோ ஒரு அன்சர்டனிட்டினா அது கண்டிப்பாக லைவ் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாவது நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கலாம். அதர்வைஸ் இட் இஸ் அட் 1:30 only. சரியா? ஈஸ்வர் has given the first lead. ஓகே, நைஸ். மை எல்டர்லி நெய்பர், அதுக்கப்புறம் வந்து இங்கே ஐடியாலஜி ப்ராமினெண்ட்டாக இருக்குது, ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. ஓகே, இதில் எதில் ஸ்பெல்லிங் எரர் இருக்குன்னா இந்த இடத்துல ஐடியாலஜி, அதாவது LOGYன்னு முடிஞ்சாலே இட் டாக்ஸ் அபவுட் சம் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ரூட் வேர்டுன்றதை விட எஸ்எஸ்சியில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, ஒன் வேர்ட், நாட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் ஆல்சோ. இதுக்கு நான் வந்து ஒரு செஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ரிமெம்பர் த வேர்ட் பிஹைண்ட் இட். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தானா இது? என்ன சொல்லுவாங்க? ஐடியாலஜினா ஸ்டடி, அதாவது இப்போ என்னென்னா சைடுனா கில்லிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். இது வந்து நீங்கள் ஸ்பெல்லிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதாவது இந்த வார்த்தைக்கான மீனிங்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ யூஸ் ஆகும். குட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. த ரைட் ஸ்பெல்லிங் இஸ் ஐடியாலஜி. ஓகே, எஸ். ஸோ ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். நான் கடைசியில் வந்து உங்ககிட்ட ஸ்கோர்ஸ் கேட்குறேன். எவ்வளோ கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அது கீழே வந்து அதோட கொஷின் நம்பர், அதாவது எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு வேர்ட்ஸ் நினச்சிக்காதீங்க. ஒன்று வந்து நமக்கு ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கும். சரியா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இன்அப்ராப்ரியேட்டாக இருக்கும்.
inappropriate அப்படின்ற வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்குது. அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உள்ள என்ட்ரி கொடுக்கும். ஓகே, அதே வார்த்தையை இப்போ வந்து நீங்கள் வேறு வேறு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கண்டினியூஸ் அப்படின்ற வேர்டு சொல்கிறேன்ல, அந்த கண்டினியூஸ்ன்றது adjective, சரியா? கண்டினியூ அப்படின்றது verb. ஓகே, continuously அப்படின்னு சொன்னால் it is adverb. ஓகே, continuation சொன்னீங்கன்னா that is noun. ஸோ அந்த மாதிரி ஒரே வார்த்தையை விதவிதமாக பிரிக்கலாம். இப்போ இது எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எரர் இருக்குல்ல, அந்த இடத்துல அது கொடுத்துருக்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் எரர் ஃப்ரீ ஸ்டேட்மெண்ட்டுன்றீங்களா? இல்லையே, ஐ வாண்ட் அ கரெக்ட் ஆன்சர். யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்க. ஆல் கரெக்டெலாம் இல்லை. See, the first sale is conditional and will be cancelled. ஓகே, அப்போ இது ரெண்டும் கிடையாது. கேன்சல்டும் ஸ்பெல்லிங் கரெக்டு. சம்டைம்ஸ் இங்கே ஏ கொடுத்துருப்பாங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. இஃப் த செல்லர் cannot produce, அப்போ கேன் பக்கத்தில் எனக்கு V1 verb தான், ப்ரொடியூஸ்ட் இல்லை V1 கரெக்டாக தான் இருக்குது. 1000 units for a week's timeன்னு கொடுத்துருக்காங்க, சரியா? இங்கே வந்து a time, week's time. ஸோ இங்கே ஃபார்ன்றது வருமா, இல்லை அந்த நாளுக்குள்ளே பொழுது விதின்னு சொல்லுவோமா? ஃபார் வருமா இல்லை விதின் வருமா? ஈஸ்வர் டி தான், சௌந்தர்யாவும் டி தான். ஓகே, நிறைய பேர் ஏன்னு போட்டிருக்காங்க. கண்டிஷனல்ன்றது அட்ஜெக்டிவ், கரெக்டு தான். இப்போது இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னு, ஃபாரு, விதின், இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போது ஒரு டைமில் நம்ம பேசும் பொழுது நான் வந்து இதை ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 10வது நிமிஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதையும் முடித்து அந்த வேலையை முடிக்கும் பொழுது 10 நிமிஷம்னு சொல்லலாம். ஆனால் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறத விதின்ன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃபார்ன்றது வந்து எக்ஸாக்ட் டைம் கிடையாது. இட் டாக்ஸ் அபவுட் பீரியட் ஆஃப் டைம். இப்போது நான் வந்து ஒரு 10 நாளில் முடிக்கிறேன், இல்லை ஒரு வருஷத்தில் முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, சரியா? இப்போது இது வந்து டியூரேஷன். ஓகே, அண்ட் இன்டெஃபினட் டியூரேஷன். இன்டெஃபினட்னு சொன்னால் இப்போது நான் இந்த வாரம் தான் முடிக்கிறேன்னு சொல்லலை, ஏதோ ஒரு வாரத்தில் முடிக்கிறேன்றேன், அந்த மாதிரி கான்டெக்ஸ்ட். அப்போது இங்கே என்ன சொல்லலாம் அப்படின்னா, within a week's time, அதுக்குள்ளே the seller cannot produce 1000 units within a week's time. ஸோ error is in 4th part, அது ஆப்ஷன் 4ல் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ டி தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஓகே, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க, என்ன ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தீங்க, தட் இஸ் வெரி குட். ஓகே, எப்பவுமே ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கூட ஈஸி, ஆனால் அந்த இடத்துல என்ன வரும்னு யோசிக்கிறது வந்து இட்ஸ் யோர் நாலேஜ். ஓகே, ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தட். ஓகே, நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும், சரியா? ஓகே, ஸோ 303 டியூரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஃப்ரம் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஃபார் எப்போ யூஸ் பண்ணுவோம், டியூரிங் எப்போ யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஈவன் த்ரூ அவுட். ஓகே, இதெல்லாம் ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, எஸ். ஸோ சின்ஸும் ஃப்ரம்மும் இட் டாக்ஸ் அபவுட் அ பாயிண்ட் ஆஃப் டைம், ஆரம்பத்தோட டைமை சொல்லும். ஃபார், டியூரிங், த்ரூ அவுட் இது எல்லாமே பீரியட் ஆஃப் டைம் பற்றி பேசும், சரியா? அப்போ சின்ஸ்ன்னு சொன்னால் எங்கே மேம் யூஸ் பண்ணுவீங்க? பாயிண்ட் ஆஃப் டைம். ஃப்ரம் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, சின்ஸ்ன்ற வார்த்தையே பாஸ்டில் ஆக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லிடும். அப்போனா எனக்கு பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவேன், சரியா? டென்சஸ் சாப்டரில் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரம்ன்றதை எப்போ யூஸ் பண்ணலான்னா நான் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஷீ இஸ் ஸ்டடிங் ஃப்ரம் மார்னிங். புரியுதா? ஓகே, இப்போ ஃபார், டியூரிங், த்ரூ அவுட் எல்லாம் பீரியட். அதாவது ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் இயர் ஃபார் 2 yearsன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஃபார்ன்றது 2 years நம்ம பீரியடை சொல்கிறோம்ல, அப்படி நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். மிலன் என்னாச்சு? ஓ, இங்கே ஆன்சர் சொல்கிறீங்களா? ஓகே, வாட் இஸ் த ரைட் ஸ்பெல்லிங்? இஃப் யூ சே தட் டி இஸ் ராங் ஆர் அதர்ஸ் இஃப் யூ சே பி இஸ் ராங், வாட் இஸ் த ரைட் ஸ்பெல்லிங்? அது சொல்ல முடியுமா? என்னவா மாறணும்னு கேட்குறேன். டியூரிங் த சம்மர் மந்த்ஸ். ஓகே, அப்போ சம்மர் மந்த்ஸ்னால் ஒரு 2 மாதம்னு வச்சுக்கோங்களேன். 2 மந்த்ஸும் வந்து சம்மரில் இருக்குது. ஓகே, த மஸ்கிட்டோஸ் ஆர் வெரி கான்ஸ்பிக்யூஸ் நியர் த வாட்டர். conspicuous ஓட exact, very good, very good, that's the right spelling. Okay, okay,
கான்ஸ்பிக்யூஸ், அதாவது ஆடு கூட வந்து கொஞ்சம் கான்ஸ்பிக்யூஸ் ஆட் அப்படின்லாம் சொல்லுவோம், லிட்டில் அட்ராக்டிவ் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ த ரைட் ஸ்பெல்லிங் இஸ் திஸ் ஒன். ஓகே, ஸோ அங்கே சி வரணும், ஜி வரக்கூடாது. கான்ஸ்பிக்யூஸ் கிடையாது, பிக்யூஎஸ். ஓகே, எஸ். ஸோ ரெண்டு பேரும் கரெக்டு, சங்கரமித்ரா, மில்லன். அண்ட் பிஃபோர் தட் மில்லன் வந்து டி இஸ் ராங்னு தெளிவாக அவர் எழுதி வேற போட்டிருக்காரு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நான் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐவ் கிவன் யூ ஈவன் திஸ் இன்புட். ஓகே, ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சில எரர் ஸ்பாட்டிங் கொஷனில் நமக்கு யூஸ் ஆகும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் 304. It was obvious from the man's anxious demeanor that he was nervous about being on the witness stand. சரி, witness spelling கரெக்டா? ஓகே, ஆங்ஷியஸ்னா பதட்டமாக இருக்கிறது தானே சொல்லுவோம், அது அட்ஜெக்டிவ். ஓகே, இதுவும் எனக்கு அட்ஜெக்டிவ் ஆப்வியஸ். ஓகே, விட்னஸ் ஸ்டாண்டுன்ட்டாங்க, அப்போ இதுவும் எனக்கு அட்ஜெக்டிவ். இப்போ இங்கே எனக்கு எப்படி ஒரு நவுன் வேணும், அப்போ இதான் என்னோட நவுன். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை திஸ் டிமீனர் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்சனுடைய அவுட்வர்ட் பிஹேவியரை நம்ம சொல்கிறது. சரியா? ஓகே, அதோட எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங் என்னென்னா, குட் ஆஃப்டர்நூன் காம்ரேட், குட் ஆஃப்டர்நூன். எப்படி உங்களோட பேர் வந்து காம்ரேடுன்னு வச்சுருக்கீங்க? ஓகே, சொல்யூஷன் ஹப்பா. ஓகே, ஸோ இஸ் தட் யுவர் நேம்? ஐ மீன் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்கீங்களே, உங்களோட ஆக்சுவல் நேம் என்னன்னு தெரியலையே. ஓகே மேம், குட். எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் காணும்? 1:30க்கு நம்ம லைவ் செஷன். விஜி, குட்டி, எஸ். சரி, ஸோ இதோட எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங் என்னென்னா demeanor. Okay, so this will be the right spelling. ஓகே, ஆக்சுவலி இது டிமீன் கொடுத்துருக்காங்க, அதுவே வராது. மேனுன்னு பொழுது அவங்களோட ஆங்ஷியஸ் பிஹேவியரை பற்றி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல டிமீனுன்னு வராது, டிமீனர். ஓகே, ஸோ NOR இஸ் த ரைட் ஸ்பெல்லிங். ஓகே, சியில் தான் எரர் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மேம், ஆனால் அது எப்படி மாறும்னு தான் எனக்கு தெரியலன்ற மாதிரி எல்லோரும் போட்ட மாதிரி இருக்குது ஆன்சரு. எல்லாருமே சி தான் போட்டிருக்கீங்களா? ஓகே 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 சரி. ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போயிடலாமா? குட் ஆஃப்டர்நூன் பிரசாத், குட் ஆஃப்டர்நூன். மெனி டேஸ் ஆஃப்டர் இஸ் இட்? ஓகே, ஸோ நம்ம மீட் பண்ணுறதா இல்லை எப்படி சொல்கிறீங்க? அப்போ ஒரு லைவ் கூட வரல. ஓகே, மார்க் போட்டுட்ருந்தீங்களா? சரி, ஓகே சரி. ஸோ இங்கே we are not accustomed to the overwhelming authoritarian superiority of the new director. What is the error here? ஓகே, இங்கே நம்ம ஒன்று என்ன யோசிக்கலாம்னா, அக்கஸ்டம்டு வந்துச்சுன்னா ப்ரிப்போசிஷன் டு, அதாவது இது ஒரு ஃப்ரேசல் வேர்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம அக்கார்டிங் சொல்லுவோமா, அக்கார்டிங் வந்தால் என்ன வரும்? டு. ஓகே, இன் ஆர்டர் அப்படின்னு சொன்னால் டு. ஓகே, ஆல் தீஸ் ஆர் ஃப்ரேசஸ் ஆர் ஃப்ரேசல் வேர்ப்ஸ், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். சரியா? குட் ஆஃப்டர்நூன் விஸ்வா, குட் ஆஃப்டர்நூன் லோகேஸ்வரன். ஓகே, ஸோ ஓவர்வெல்மிங் இஸ் நத்திங் பட் முழுகடிக்கிற விஷயம். ஓவர்வெல்ம், நான் இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் முழுகியிருக்கேன் அப்படின்னும் பொழுது overwhelm, which is a right spelling. superiorityயும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ there is no error, there is error in the statement. அப்போது எதை inappropriate வேர்டாக இருக்கான்னு பாருங்கள். not accustomed to the overwhelming authoritarian superiority of the new director. ஓகே, ஸோ அப்போ all correct is the right answer. overwhelming சொன்னல, இப்போ வந்து I am overwhelming with joy. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே சரி, அடுத்தது போகலாமா? ஓகே, ஸோ அடுத்த கொஷின் நான் போகிறேன். SBI கிளர்க் அப்புறம் ஒரு உளைச்சலில், ஸோ நெக்ஸ்ட் நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து இந்த கொஷின் ஆன்சர் பண்ணுங்கள். பிரசாத்துக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோமா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட். ஓகே, SBI PO-உடைய மெயின்ஸ் கட் ஆஃப் என்ன தெரியுமா? 75. SBI PO, சரியா? நான் சொல்கிறது மெயின்ஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க மார்க் எவ்வளோ தெரியுமா? 74.5. கட் ஆஃப் வந்து 75. இப்போ சொல்லுங்கள் பிரசாத், இப்போ சொல்லுங்கள். இப்போது நான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணல, நல்லா நான் வச்சுக்கோங்க. 75ல் 74.75 இந்த மார்க் யாரால் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா யாராலையும் வாங்க முடியாது. சரியா?
ஸோ அப்போது one thing that you have to remember is இந்த மார்க் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன், இந்த மார்க் நம்ம எடுக்கிறது கஷ்டம். அப்போது நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இப்போது இதுக்கப்புறம் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போகிறோமா பார்க்கணும் இல்லையா. டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட். 100% I'll tell you, the person who has got this score in SBIPO 4 எக்ஸாமுக்கு மேலே கூட கிராக் பண்ணுவாங்க, கண்டிப்பாக முடியும். புரியுதா? இதெல்லாம் வந்து பெரிய வழியா, அதுவும் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறது SBIPO நம்ம எழுது. புரியுதா? ஸோ அதனால் இந்த மென்டாலிட்டியும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால் எப்போவுமே வந்து மோட்டிவேஷன் வேறு யாரோ கொடுக்க மாட்டாங்க, நம்மளே வந்து நம்ம எங்கே இருக்கோன்றதை we have to analyze. ஓகே, இப்போ அவங்க ஒரே ஒரு கொஷின் போடாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 76 எடுத்திருப்பாங்கயா. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டோன்ட் கெட் டிப்ரெஸ்ட். ஓகே, ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எழுதுறதே கஷ்டம், அதுக்குள்ளே நீங்கள் போயிருக்கீங்கல்ல. ஓகே சரி, ஸோ இங்கே பார்க்கலாம். சூப்பர் ஆன்சர் போட்டாங்க. சி போட்டிருக்காங்க, மெலின், சங்கரமித்ரா, பிரியா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கண்ணதாசன். குட். ஓகே, ஸோ இங்கே பிளானட் இருக்குது. தெர் இஸ் நோ ஸ்பெல்லிங் எரர்ஸ். ரெவல்யூஷன், அரவுண்ட், ஃபார், ஸ்பெல்லிங்கில் எதுவும் எரர் இல்லை. அப்போ ரீட் பண்ணலாம். இந்த சோலார் சிஸ்டம் Mercury, the planet closest to the sun, takes just 88 days to make one revolution, okay, around the sun. Okay, so while Neptune ன்றது the far one takes 165 years to make one round. அப்போது the Neptune, you are doing a comparison, right? மற்ற பிளானட்ஸோட சேர்த்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணுறீங்க. கம்பேரிசன் பண்ணாலே ஒன்று வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியாக இருக்கணும், இல்லைனா சூப்பர்லேட்டிவ். இங்கே நான் வந்து இந்த ஒன்றை வந்து எது கூட இருக்கிற மற்ற எல்லா பிளானட்ஸோடையும் கம்பேர் பண்ணுறேன். அப்போ மோர் தென் ஒன்னோட என் கம்பேரிசன் இருந்துச்சுன்னா ஐ ஹாவ் டு யூஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஓகே, சூப்பர்லேட்டிவ் டிகிரினா ஃபார்ன்ற வேர்டு வந்து எனக்கு பாசிட்டிவ், கம்பேரிட்டிவில் ஃபார்தர்ன்ற வேர்டு வரும். சரியா? சூப்பர்லேட்டிவ்லன்னு சொல்லும்போது இட் இஸ் ஃபார்தெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இட் டாக்ஸ் அபவுட் த டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸை நம்ம ரெஃபர் பண்ணும்பொழுது ஃபார்தெஸ்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணணும். அப்போது இங்கே நமக்கு inappropriate வேர்ட், நாட் ஸ்பெல்லிங் எரர். அப்போ ஃபார்தெஸ்ட்ன்ற வேர்டை we have to use, so we have error in the C option. ஓகே, புரிஞ்சுதா? எஸ். ஸோ அடுத்த கொஷின் போகவா? 307 போடுங்க. 307. ஐயோ, இந்த கொஷின் பயங்கர ஈஸியாக இருக்கியா? 307. மோகனப்பிரியாவுக்கு ஆப்ஷன் சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தட் இஸ் ரைட். இது பார்த்த உடனே சொல்ல முடிஞ்சிச்சு, அதனால தான் நான் உங்களோட ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ கிராவிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது, க்ளோஸராக இருக்குது, ரொட்டேட்டிங்காக இருக்குது த எட்ஜ். ஓகே, இப்போ எனக்கு இதை ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு வந்து மிஸ்பெல்ட்டு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி அட்டென்ட் பண்ணணும் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோன்னா டு நாட் ரீட். ஓகே, அப்போ என்ன மேம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், போல்டாக இருக்கிற வேர்ட்ஸை யூ ஹாவ் டு செக். ஓகே, இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ராங்லி ஸ்பெல்ட் ஒரு இன்அப்ராப்ரியேட்னு கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டு நாட் ரீட் போல்டு வேர்ட்ஸை செக் பண்ணணும். அங்கேயே ஸ்பெல்லிங்கில் எரர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரீட் பண்ணுற டைமை சேவ் பண்ணிட்டேன்னா அப்போது நான் 30 செகண்ட்ஸில் நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் ரீட் பண்ணும்போது ஸ்பெல்லிங் எரர் இல்லை. ஓகே, இப்போ போல்டு வேர்ட்ஸ் நான் செக் பண்ணேன், ஸ்பெல்லிங் எரர் இல்லை. அப்போது நான் என்ன பண்ணணுன்னா ஐ ஷுட் ரீட். புரியுதா? அப்போது நான் இதை கண்ணில் டப்புன்னு நான் அந்த இது போல்டை செக் பண்ணுறதுக்கு இட் வில் ஜஸ்ட் டேக் 10 செகண்ட்ஸ். ஓகே, நான் கண்ணில் வந்து இந்த போல்டாக இருக்கிறத செக் பண்ணுறதுக்கு 10 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஆனால் நான் ரீட் பண்ணுறதுக்கு 30 செகண்ட்ஸு ஆர் ப்ளஸ் ஆகலாம். ஓகே, இப்போது இந்த 10 செகண்ட்ஸில் நான் போட்டுட்டேன்னா அடுத்து எனக்கு ஒரு கொஷின் இன்அப்ராப்ரியேட்டாக கேட்கும்பொழுது எனக்கு 30 to 40 செகண்ட்ஸ் ஆகும்ல. ஐ கேன் யூட்டிலைஸ் இட், ரைட்? ஸோ அதனால் எடுத்த உடனே ரீட் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் தான்ட்டு யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு கொஷினும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா டைம் சேவ் பண்ணலாம். அது கரெக்டு தான்.
இந்த மாதிரி கொஷின்லாம் நமக்கு ஒன்ஸ் இன் அ ப்ளூ வருமானே டவுட்டு தான். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னில் ஒரு கொஷினாக கொடுத்துருக்காங்க. உங்கள் கொஷினுடைய இதுலேருந்து தான் நான் வந்து பேங்க்லேருந்து இவ்வளோ கொஷின்ஸை எடுத்திருந்தேன். சரியா? அதனால் வரலாம், தப்புன்னு நீங்கள் போட்டுருணுன்னு ஒரே ஒரு கொஷினை ஈஸி லெவலில் வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் பார்க்கலாம். ஓகே, 308 question number 308. யாரா ஒருத்தர் ஆன்சர் போடுங்க. சூப்பர், நான் கண்டுபிடிச்சிட்டேன் எரரு. we'll see who is finding out right. கரெக்டாக சொல்லணும், ஆன்சரோட சொல்லணும், ஆப்ஷன் மட்டும் சொல்லக்கூடாது, ஆன்சரோட. ஓகே, எதனால் அந்த ஆன்சர்னு சொல்லணும். குட் ஆஃப்டர்நூன் கீனா, குட் ஆஃப்டர்நூன். ஆல் கரெக்டுன்னு கண்ணதாசன் போட்டிருக்காரு. பானு இப்போ பீன் போட்டு எரேஸ் பண்ணிட்டாங்க. பியா டியா ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னால் எல்லோரும் ஈன்னு போடுறீங்களே. ஆப்ஷன் இ இல்லாமல் இருந்தால் செம்மையாக யோசிச்சிங்கன்னா இதோட ஆன்சரை சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் தானே சொன்னீங்க ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஓகே, அங்கே பாருங்கயா ஒருத்தர் என்ட்ரியே வேறு லெவலில் அது இருக்குது. ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா பானு? ஓகே, அதனால தான் உங்களோட இதை ரிலேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வேரியஸ்ன்ற வேர்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கொஷனில், இல்லை செவ்ரல் அப்படின்ற வேர்டு வருது, இல்லாட்டி மெனின்ற வேர்டு வருது, இல்லாட்டி வந்து போத், ஓகே, இல்லை சம், ஓகே, ஆர் மல்டிபிள். இந்த மாதிரிலாம் வார்த்தையை ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸை தாண்டி வரக்கூடிய நவுன் எப்படி இருக்கணும்னா ப்ளூரலில் இருக்கணும். சரியா? ஓகே, எஸ். அப்போது வேரியஸ் ஹைப்போதசிஸ் அண்ட் தியரியை ப்ளூரல் எப்படி சொல்லுவோம்? தியரி நான் சொல்லுவோம், தியரீஸ்ன்னு தானே சொல்லுவோம். அப்போ நமக்கு இங்கே தப்பு இருக்குல்ல, புரிஞ்சுதா? அப்போது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேயா? புரிஞ்சுச்சா? ஓகே, எஸ். ஸோ ஐ எம் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். வேறு எதுவும் நமக்கு எரர் இல்லை. இதையும் பார்த்தோன்னே சொல்ல முடியும், ஆனால் இது ஸ்பெல்லிங் எரர் கிடையாது. இப்போ யார் சொல்கிறான்னு பார்க்கலாம். இது ஸ்பெல்லிங் எரர் கிடையாது, ஆனால் பார்த்தோன்னே சொல்லலாம். ஒரு கிராமர் எரர்னு கூட சொல்லலாம். நோட்டட். ஆல் கரெக்டா? ஓகே, 309 இ எப்படி சொன்னீங்க அப்போது? ஓகே, அதாவது விஷயம் என்னென்னா நான் இங்கே பார்க்கும்பொழுது டீட்டெயில்டு சர்வேஸ்ன்னு போட்டிருந்தா ஸ்பெல்லிங்கும் கரெக்டு, கான்டெக்ஸ்ட்டும் கரெக்டு. ஓகே, ஆஃப் த காஸ்மோஸ் இண்டிகேட். ஓகே, இண்டிகேட் ஏன்னா வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகே, தட் ஆல்மோஸ்ட் 85% ஆஃப் த டோட்டல் மாஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து இஸ் பக்கத்தில் வரக்கூடிய மெயின் வேர்பு ஒன்று V3 இருக்கலாம், இல்லை V4 இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 80% ஆஃப் த டோட்டல் மாஸ் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு. அப்போ எனக்கு பாசிவ் நோட்டு தான் தேவை, ஆக்டிவ் நோட்டு தேவையில்லை. அப்போது கம்போஸ்டுன்ற வேர்டு தான் யூஸ் பண்ணோம். கம்போஸ்ன்ற பேஸ் வேர்ப், அதாவது V1 வந்து பி வேர்ப்ஸ் பக்கத்தில் V1 ஃபார்ம்ஸ் வராது. ஓகே, அப்போ என்ன ஃபார்ம்ஸ் மேம் வரும்னா V3 வரும் இன்கேஸ் ஆஃப் பாசிவ். ஓகே, இல்லை V4 வரும் இன்கேஸ் ஆஃப் ஆக்டிவ். அப்போ எனக்கு V4 வந்து இங்கே கொடுக்கல. அப்போ இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கம்போஸ்ட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கம்போஸ் ஆஃப்னு சொல்ல மாட்டோம்ல. ஆமாம், அதுதான். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் சொல்லுங்கள்.
IBPSPO Prelims வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் ஈஸியாலாம் இருக்காதியா, மாட்ரேட்டாக. நீங்கள் அப்படின்னா எந்த எக்ஸாமும் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறவங்கலாம் கேட்காதீங்க, ஈஸின்லாம் கிடையாது. சி வாட் எவர் எக்ஸாம் நீங்கள் வந்து ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணணுன்னா ஈஸி எக்ஸாம் கூட டஃப்பாக தான் தெரியும், சரியா? இல்லை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா மாட்ரேட்டாக இருக்கிறது ஈஸியாக கூட தெரியும், இல்லை டஃப்பாக இருக்கிறது கூட ஈஸியாக தெரியும். அதனால் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். ஐ வில் நாட் சே த எக்ஸாம் இஸ் ஈஸி ஹார்டு லெவலு அப்படிலாம் கிடையாது. கொஷினை வந்து இப்போ நான் எப்படி வந்து அந்த கொஷின் வந்து டஃப்பாக இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னா என் மைண்டு பொறுத்து, புரியுதா? ஸோ அதனால் வந்து அப்படி நீங்கள் டிசைட் பண்ணிக்காதீங்க. ப்ரிப்பேர் எவ்ரி திங். ஓகே, ஸோ வாட் எவர் யூ நோ ட்ரை டு அப்ரோச். ஓகே, புரியுதா? Demeanor, serious, catching, stern. If you look at the policeman's stern demeanor, behavior, you can see he is serious about catching the suspect. Okay, appo all correct. Option E is the right answer. Good, correct. ஓகே, இப்போ வந்து மேலே டைரக்ஷனை படிச்சுக்கோங்க. மேலே கொஷினை சேர்த்து வச்சுருந்துருக்கேன் டைரக்ஷனில். அந்த பேசேஜ் வரையும் படிச்சுக்கோங்கயா, இது வரைக்கும் படிங்க. இந்த கொஷின் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு, சரியா? இப்போ என்ன ஆன்சர் வரும்? 446. இட்ஸ் a synonym question, I think so. Choose the word which is most same in meaning of the word printed in the bold. இது இப்போ போல்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் எது வரும்? வெரிகேட் அப்படின்னு சொன்னாலே வேரியஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட் தானே. ஓகே, இப்போ ஆன்சர் சொல்லுங்கள். வெக்காபுலரி. பிரச்சனை புரியுது. ஓகே, ஸோ ஒரு விஷயத்தை இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கன்சிடர், ஓகே, ஆர் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு இன்க்ளூட், ஓகே, இந்த வேர்டெல்லாம் சப்சியூமோட சினோனிம், சரியா? வெக்காபுலரி வந்தால் இங்கே காண போயிடுவீங்களா? எக்ஸாமில் வெக்காபுலரி வரும். ஸோ அதனால் இப்போது நம்ம போகாமல் ஈஸியாக இருக்கிறதுலாம் படிச்சுக்கிட்டோன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும், சரியா? சப்சியூம்ன்ற வேர்ட் கஷ்டமாக இருக்குன்னா கன்சிடர்ன்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வர இடத்துல நான் சப்சியூம்ன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கன்சியூம் கிடையாது, சப்சியூம். கன்சிடர் ஆர் இன்க்ளூட். கன்சியூம் வராது. கன்சியூம்னா ஒன் ஹூ யூசஸ் த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆர் யூசேஜை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். நான் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன், அதை நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுற ஆஸ்பெக்டில் பேசும்பொழுது தான் கன்சியூம்ன்ற வேர்டு வரும். ஓகே, கம்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து என்ன கம்ப்ரைஸ் ஆகும், என்னெல்லாம் இருக்கும் அதில் அப்படின்னு சொல்லும்பொழுது, ஸோ ஐ வுட் சே டி வில் பி த ரைட் ஆன்சர். அபண்டன்ட்னா எது வந்து நிறைய இருக்குது அப்படின்னும் பொழுது அபண்டன்ட்டுன்னு சொல்லுவோம், சரியா? இன்டிகிரேட்டுன்னா இப்போ முன்னாடி வந்து நமக்கு ஃபோன் தனியாக இன்டர்நெட் தனியாலாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாங்கல்ல. ஸோ தே ஹவ் இன்டிகிரேட்டட் இட். ஒன்றா சேர்க்குறத நம்ம சொல்லும் பொழுது யூஸ் பண்ணலாம். அப்போது சப்சியூம்ன்ற வேர்டுக்கு இதெல்லாம் வராது. அப்போது கம்ப்ரைஸ்ன்ற வேர்ட் வில் பி த ஆப்ட் சேம் மீனிங் ஃபார் த சென்டென்ஸ். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாமா? சி வெக்காபுலரி தெரியாததுனால வேகு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எவ்வளோ நாள் அதை வேகுன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு நம்ம படிக்கணும்ல, அப்போது சின்ன சின்ன வார்த்தைகளாக படிக்கலாம். இன்டிகிரேட், அமால்கமேட், மர்ஜர், ஆல் தீஸ் ஆர் சினோனிம்ஸ். அண்ட் ஃபினான்ஷியல் வேர்ட்ஸ் அப்படின்னா சொல்லலாம், பேங்கிங் ரிலேட்டட் வேர்ட்ஸ்னும் சொல்லலாம். ஓகே, ஆமாம். 347 சொல்லியிருக்கேன். ரிலக்டன்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது, இதை பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்கள்ல. ஸோ ரிலக்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னுவோம். ஸோ தே ஆர் நாட் வில்லிங் டு டூ திங்ஸ். ஓகே, நாட் வில்லிங் டு டூன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அனானமஸ்னால் யாருன்னே தெரியாது. எனக்கு ஒரு அனானமஸ் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு, அப்போ யாருன்னு தெரியாமல். நாட் வில்லிங்கும் அனானமஸும் சேம் கிடையாது, சரியா? சஜஷன் கொடுக்குறோம், சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன், அப்போ இதுவும் வராது. என்தூசியாஸ்டிக்னா ஹாப்பி, அப்போ நாட் வில்லிங்கும் என்தூசியாஸ்டிக்கும் ஒன்றா வராது. இப்போ ஆர்டென்ட்டாக இல்லை க்ரட்ஜிங்காக. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் பார்க்கும்பொழுது இது வந்து நம்ம இதே ரிலக்டண்ட்டாக பண்ணுற விஷயம், இதோட எக்ஸாக்ட் சினோனிம்ன்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்டென்ட் அண்ட் என்தூசியாஸ்டிக் போத் ஆர் சேம்.
ஓகே, படிக்கும் பொழுது ஆட் ரிலக்டன்ட்னா ஹெசிடேட்டிங் சொல்லிட்டு ஹார்ட் போட்டிருக்கீங்க, தப்புல. ஓகே, ஸோ enthusiastic and ardent both are same. ஆர்டண்ட்டாக இருக்காங்கன்னா enthusiastic-ஆக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எனக்கு வந்து எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் சி will be the right answer. ஓகே, grudge. ஆமாம். ஓகே, ஒரு விஷயத்த பண்ணோன்னா அவங்க வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க, ரிலக்டண்ட்டாக இருப்பாங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, ஐம் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இது ஈஸியாக இருக்குது, ஆனால் இதில் வரதில் எக்ஸ்டெனுவேட்டும் எபேட்டு மாலிஃபை இதெல்லாம் என்னன்னு தெரியல. பாசிஃபைனா காம் டவுன், ஏன்னா நீங்கள் யோசிக்கிறது அதுவாக தான் இருக்கும். எலிவேட்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா எலிவேட்டர். ஓகே, நம்ம போகிறோம்ல எலிவேட்டர். ஓகே, அப்போது அப்லிஃப்ட் ஆகுதுன்னா எலிவேட் வரலாம்ல. பாக்கினா எனக்கு தெரியுதோ தெரியலையோ இதுதான் ஆன்சரியா? இதெல்லாம் எனக்கு தெரியணுன்னே அவசியம் இல்லை, இதுதான் ஆன்சர். சூப்பரில். ஆமாம். ஓகே, சரி. ஸோ எக்ஸ்டெனுவேட்டோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், யூ ஆர் ட்ரைங் டு டிக்ரீஸ், யூ ஆர் ட்ரைங் டு ரெடியூஸ். ரெடியூஸோட இன்னொரு சினோனிம் வேர்டு வந்து மிட்டிகேட். மிட்டிகேட் அப்படின்னு, சாரி ஸ்பெல்லிங் தப்பு, இருங்க. மிட்டிகேட்டுன்னு சொன்னால் ரிடக்ஷன், மிட்டிகேஷன் சொல்லுவாங்கள்ல, அதையும் நம்ம சொல்லலாம். abet is nothing but to help or encourage a person. ஓகே, ஹெல்ப் பண்ண நினைக்கிறோம் இல்லாட்டி என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அபேட்டுன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இஸ் மாலிஃபை அப்படின்னு சொன்னால் அதே காம் அப்படின்ற அந்த பாசிஃபை இருக்குல்ல, பாசிஃபையோட சினோனிம் வந்து மாலிஃபையும் கூட. ஓகே, ஆமாம், அப்லிஃப்டிங் ஸ்பீச்சுன்னு சொல்லுவாங்களா, மோட்டிவேட்டிங் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ பாசிஃபையும் மாலிஃபையும் சேம், காம் டவுன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து எலிவேட்டும் அப்லிஃப்ட்டும் கிட்டத்தட்ட நம்ம சேமாக சொல்லலாம். அடுத்து அபேட் இஸ் டு என்கரேஜ், எக்ஸ்டெனுவேட் இஸ் ஆப்போசிட் வேர்ட். க்ரைமை வந்து அபேட் பண்ணுறோமா? ஓகே, 349. இதுக்கு நடுவில் மேம் வந்து 310 வரையும் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் 346லேருந்து எடுத்தாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க அந்த 36 கொஷின்ஸும் வந்து என்ன தெரியுமா, ஆர்சி கொஷின்ஸ். இந்த ஆர்சி கொஷின்ஸை மட்டும் தனி செஷனாக கொண்டு போகலான்ட்டு, ஏன்னா நடுவில் கொண்டு வந்தால் ட்ரை ஆயிரும் அப்படின்றதுனால அது தனியாக போட்டால் யாருக்கெல்லாம் ஆர்சி வேணுமோ அவங்க மட்டும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட், வெரி குட். அது விஜி அபேட்னாலும் ஹெல்ப்னாலும் அசிஸ்ட்னாலும் எய்டுனாலும் சக்கர்னாலும் வெரி குட், ஞாபகம் வச்சு ரிலேட் பண்ணியிருக்கீங்க. குட் குட், பார்த்ததுனால ஞாபகம் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ இப்போது கன்சிலியேட்னா ஸ்டாப் பீயிங் ஆங்க்ரி. ஓகே, டாட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உண்மையை சொல்லாமல் சுற்றிட்டுருக்கிறது. பர்சிஸ்டன்ட்னா கண்டினியூஸாக ஒரு விஷயத்த பண்ணுறோம். பர்சுவேட்னா ஒருத்தவங்களை வற்புறுத்தி பண்ண வைக்கிற மாதிரி, லைக் யூ ட்ரை டு இன்வோக் ஆர் என்ன சொல்கிறது, அவங்கள வந்து நீங்கள் தூண்டுதல் பண்ணுற மாதிரி அர்த்தம். சரியா? ஓகே, இன்சைட் இஸ் சம்திங் லைக் யூ என்கரேஜ் த பர்சன் டு டூ. என்கரேஜை கூட நீங்கள் இதுக்கும் போட்டுக்கலாம். ஓகே, அப்போ ரிலையபிள்னால் ஒரு விஷயத்தை சார்ந்து நம்ம சொல்கிறோம், அப்போ அதுக்கு கண்டினியூஸ். எஸ், ஸோ 349க்கு வந்து சூப்பர்யா, இங்கே பாருங்கள், இதுதான் பண்ணேன். ஒரு நிமிஷம், நம்ம ப்ரீவியஸ் கொஷனுக்கு மோஸ்ட் ஆப்போசிட் மீனிங் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆப்போசிட் மீனிங், ரிலையபிள் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஓகே, அப்போ இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஒன்லி வேர்ட் விச் இஸ் நெகட்டிவ், பி தான் ஆன்சர். எல்லாருமே அவுட்டு, நானும் கிட்டத்தட்ட அவுட்டு தான். ஓகே, ஸோ எதிர்ச்சியாக நான் மேலே டைரக்ஷன் பார்த்தேன். எக்ஸாமில் கொஷினை ஃபுல்லாக போட்ட பிறகு டைரக்ஷன் பார்த்துருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஆப்போசிட் மீனிங் கேட்டிருக்காங்க, சேம் மீனிங் கேட்கல. டாட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி சொல்லி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கணும்ல. யூ ஆர் நாட் ஆனஸ்ட், அதுதான். பரவாயில்ல, எல்லாருமே அவுட். போட்ட ஆன்சர் எல்லாமே தப்பா? ஆமாம், எல்லாருமே சி தான் போட்டிருக்கீங்க, அதான் அங்கே ஹைலைட்.
டிப்ரெஷன் பற்றியும் பேசுங்க. ப்ரிப்ரேஷன் டைமில் செம்ம டிப்ரெஷனாக இருக்குது. ஃபீவர், நல்லா ரெஸ்ட்டு எடுக்கவும் மனசு இல்லை, டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன்ன்ற வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியே ஆயிடுவீங்க போல். ஓகே ரைட், பார்ப்போம், கடைசியாக பார்ப்போம். டிப்ரெஷன் தானே, டிப்ரெஷன். ஓகே, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தால் வீட்டிலேருந்து வெளில போயிட்டு வாங்க. ஓகே, டேக் அ பிரேக், டேக் அ ஷார்ட் பிரேக். ஓகே, கீப் அ பாஸ். நம்ம பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் ஒரு பாஸ் பண்ணிவிட்டு, நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், அதாவது நம்ம 100% கொடுத்து ஒரு சிலது கிடைக்கல அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம எந்த லெவலில் இருக்கோம். நம்ம 100% ஓகே, பட் எக்ஸாமுக்கு தேவையான 100% நம்ம கொடுத்துட்டோமான்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 80% நம்ம கொடுத்துட்டோம். எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 20% வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிட்டோன்னா பெட்டர் ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரி ஆன் வித் இட். ஓகே, இந்த மாதிரி வந்து 74.75 75க்கு மெயின்ஸில் வாங்கி ஃபெயில் ஆகுறதுலாம் 80% கிடையாது. நீங்கள் 100%ஏ உள்ளே தான் இருக்கீங்க. ஓகே, அது வந்து ஒரு கொஷின் தப்பாக போடாமல் இருந்தது தான் உள்ளே இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் why is that you are getting depressed, I don't know. ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி மெயின்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கீங்க? 1 or 2 times. ஐ எம் ஆல்சோ அண்டர் த வெதர். இவங்க இடியமேட்டிங்காக பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு புரியுது. ஓகே, ஸோ அண்டர் த வெதர் இஸ் நத்திங் பட் யூ ஆர் ஃபீலிங் இல், ரைட்? அதானே, இல்லையா? நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் தானே, அதான் சொன்னேன், அதே தான் நானும் பானு சொன்னேன். ஓகே, ஸோ எக்ஸ்போஜர் இஸ் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திங்ஸ், ரைட்? இதோடைய ஆப்போசிட் மீனிங் கேட்குறாங்க, அப்போ என்னவா இருக்கும்? கேண்டர் அப்படின்னா யூ ஆர் ஆனஸ்ட். டயர் அப்படின்னு சொன்னால் வெரி சீரியஸ். ஓகே, வெரி சீரியஸ் ஆஃப் திங்ஸ். சப்டியூ அப்படின்னு சொன்னால் யூ ஆர் ட்ரைங் டு ஓவர் கம் திங்ஸ். ஓகே, ப்ரொஃபிஷியன்ட் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட்ஸ், சேஃப்டி இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். எக்ஸ்போஷர் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கு, கரெக்டாக? நாலேஜ்னு கூட சொல்லலாம்ல எக்ஸ்பீரியன்ஸை விட. ஓகே ஓகே ஓகே, புரியுது, இப்போ புரியுது. 5 இதில் ஃபெயிலாக இருந்தால் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, எவ்வளோ மார்க்கில் கடைசியாக எஸ்பிஐ கிளர்க்கில் போயிடுச்சு? எஸ்பிஐ கிளர்க்கில் எவ்வளோ மார்க்கில் போயிடுச்சு? கட் ஆஃப் எவ்வளோ? உங்களோட கேட்டகரிக்கு எவ்வளோ கட் ஆஃப் அண்ட் வாட் வாஸ் யுவர் ஸ்கோர்? அதை மட்டும் போடுங்க. ஓகே, எஸ், நீங்கள் சொல்கிறது மைட் பி யாராவது அதே மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரியும் இன்புட் பார்த்துக்கலாம்ல. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து டி போட்டிருக்கீங்களா? சில பேர் ஏவும் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ்போஷர் இஸ் சப்டி, ஓவர் கம் வராது, சீரியஸ் வராது, ஹானஸ்ட் சம்திங் நாட் ரிலவெண்ட். ப்ரொஃபிஷியன்ட்னா அதுக்கு தேவையான அளவுக்கு இருக்கிறது. நாலேஜ், எக்ஸ்போஷர், சேஃப்டி ஆப்போசிட்னு சொல்லுவோமா? சப்டியூ இஸ் ஓவர் கம்னா நம்ம அதை வந்து நம்ம சமாளிக்க தெரிஞ்சிருக்கோம், அந்த மாதிரி. ஓ ஓகே, வாட் வாஸ் த கட் ஆஃப்? அப்படியே சொல்லுங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வரல. எக்ஸ்போஷர் வந்து நம்ம வெளில போகிறோம், சேஃப்டி ஆப்போசிட். இது ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குல்ல ஆன்சர். ஆனால் இங்கே வந்து பாக்கி எதுவும் வரலன்னா இதான் ஆன்சர்னு கிளிக் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்குல்ல. ஓகே, கட் ஆஃப் என்னன்னு சொல்லுங்கள் மகேஷ். கட் ஆஃப் மட்டும் சொல்லுங்கள். இது சேஃப்டி எடுத்துக்கலாம், ஏன்னா பாக்கி எதுவும் நமக்கு வரலன்ற பட்சத்தில் நான் எடுத்திருக்கேன். ஓகே, அதான் எதுவும் வராதனால சப்டியூட் பெர்ஃபார்மன்ஸ்னு கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க. ஓ ஓகே, சரி. ஓகே ஓகே ஓகே, அப்போ 86.25 12 மார்க்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூ ஆர் ஆல்மோஸ்ட் நியர். இந்த வாட்டி நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக யூ வில் கிராக். ஓகே,
ஸோ எங்கே உங்கள் வீக்கர் ஏரியான்னு பார்த்துக்கோங்க, எது உங்களுக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. பாக்கியெல்லாம் படிச்சிட்டிங்கல்ல? ஓகே சரி, குவிக்காக இதை போடலாமா? ரொம்ப ஈஸியான ஒரு கிளாஸ் டெஸ்ட். வில் ஜஸ்ட் புட் திஸ் அண்ட் வில் வைண்ட் அப். சரியா? குவிக்காக போடலாமா? ஓகே, ஸோ இதுக்கு எதுவும் மீனிங்லாம் தேவையில்லை, நீங்கள் டப்பு டப்புன்னு ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஓகே, கிளாஸ் டெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் மாற்றிட்டே போகிறேன், கொஷின்ஸ் மாற்றிட்டே போனால் தான் கீழே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். சரியா? Okay, so without there is one thing dash to all of us. Okay, we have played a game at some time in our lives. Most of us play to relax or have fun. But for many, playing a game, a sport is a way to dash poverty behind. In fact, in many African countries, playing professionally can V1 varuma the lives of person's entire family. For example, in the small town of Bekoji in Ethiopia. Okay. Dash dan வந்திருக்குன்னா அங்கே எனக்கு ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரியில் 354 வரணும். 100 boys and girls can be seen running at dawn every day. Okay, each of these youth is dash. இஸ் பக்கத்தில் ஐதர் வந்து நமக்கு ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வரும். ஓகே, ஏன்னா அண்ட் சீரியஸ் அண்ட் தர் கோச் இஸ் ஏதோ ஒரு V3 வேர்ப், ரெண்டு இடமும் இருக்கணும். ஓகே சரி, தட் ஒன் ஆஃப் தெம் வில் பி அ வேர்ல்ட் சாம்பியன். திஸ் சீம்ஸ் லைக் அன் ஐடில் டேஷ். அங்கே ஒரு நவுன் சிங்குலர் நவுன் வரும், ஏன்னா ஆன்ன்ற ஆர்டிகிள் இருக்கனால. ஓகே, பட் இட் இஸ் வர்ச்சுவலி அ கேரண்டி இன் திஸ் ஸ்மால் கம்யூனிட்டி. டேஷ் மெயின்லி ஃபார்மர்ஸ். ஓகே, ஏ விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. சரி, ஸோ மெனி ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் இன் த வேர்ல்ட் ஏல் ஃப்ரம் திஸ் ஸ்மால் டவுன். ஓகே, ஸோ இங்கே 151 என்ன சொல்லலாம்? ஆக்சுவலி இந்த பேராகிராஃபோட கண்டினியூஷனும் நமக்கு இருக்குது. Okay, so 351 without doubt there is one thing accepted to all of us. No, that is common. Similar ன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெண்டு விஷயம் தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சிமிலராக அது இருக்குது இல்லை, ரெண்டுன்னு கிடையாது, சேம்னு அர்த்தம். பட் காமன் டு ஆல், சிமிலர் டு ஆல்னு சொல்ல மாட்டோம். காமன் டு ஆல் of us ன்ற வேர்டு தான் will be act, not similar. ஓகே ஓகே, காமன் சொன்னால் ஐ திங்க் லைக் நிறைய விஷயமா இருக்கலாம். சிமிலர்னு சொல்லும் பொழுது அந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ராடக்டை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அலைக்குன்ற வேர்ட் யூ கேனாட் யூஸ் இட் இயர். ஓகே, ஏன்னா இங்கே டூ இருக்குது, அலைக் டூ சொல்ல மாட்டோம்ல. ஓகே, பாப்புலர்லாம் வராது. ஸோ காமன் ஆர் சிமிலர், பிகாஸ் we are talking about something. It is a thing. Okay, so B option நம்ம ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 352. இங்கே 2 + V1 வரணுமா? எல்லாமே V1. But for many, playing a game or a sport is a way to reduce poverty behind, leave poverty behind. 5 வருமா பாருங்க, 352. leave poverty behind, correct. லைக் கம்பேர் மேம் லைக் திஸ். புரியல விஜி, நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு புரியல. ஓகே, ஸோ 353 பார்க்கலாமா? இந்த இடத்துல V1 தானே வரணும், ஏன்னா கேன்ன்ற மாடல் ஆக்சிலரி பக்கத்தில் இது பாருங்கள், சேஞ்சஸ் வராது. ஓகே, அரேஞ்ச், கண்ட்ரோல், ட்ரான்ஸ்ஃபார்ம், ஷிஃப்ட் எல்லாமே V1 தான். அப்போ இன்ஃபேக்ட் இன் மெனி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் பிளேயிங் ப்ரொஃபஷ்னலி கேன் control the lives of persons, can transform the lives of the entire family. கண்ட்ரோலை விட ட்ரான்ஸ்ஃபார்ம், டி ஆப்ஷன் டி. அதாவது சேஞ்ச் ஓவர் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம். கண்ட்ரோல்னால் அதை அப்படியே உள்ளே எடுத்துக்கிறது. அரேஞ்ச்னா எப்படி இருக்கணும்னு சொல்கிறது. ஷிஃப்ட்னா ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி சொல்லலாம். சரியா? நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் தேவைப்படுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பிளாங்க்கு. ஓகே ஓகே, ஒரு குட்டி டவுன் எத்தியோப்பியாவில் இருக்க ஒரு குட்டி டவுன் பற்றி பேசுகிறாங்க. ஸோ யூ ஹாவ் தேன் இயர். மோர் தேனா இல்லை ஃபர்தர் தேனா இல்லை கிரேட்டர் தேனா? ஓகே, ஓவர் தேன் எப்படி வரும்? ஓகே இருங்க, இந்த ஸ்மால் டவுன் எத்தியோப்பியா. லார்ஜர் வந்து சைஸு, greater quality, greater than 100 boys, more than a count தானே சொல்கிறாங்க. பி வரும். 354 கவுண்ட்டு. ஓகே, ஃபர்தர்னா இன் அடிஷன் டு சம்திங்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எந்த கான்டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம்? இது வந்து கிரேட் பர்சன்னா குவாலிட்டி ரிலேட்டட் அட்ஜெக்டிவ் அது. சரியா?
இது லார்ஜ்ன்றது சைஸ் ரிலேட்டட் அட்ஜெக்டிவ். ஓவர் வந்து ப்ரிப்போசிஷனாக வரும், அப்ஸ்ட்ராக்டாகவும் சொல்லலாம் இதுவும். ஆனால் இங்கே தேன் வரும்பொழுது ப்ரிப்போசிஷன்லாம் வராதுல்ல, புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 355 பாருங்கள். ஈச் ஆஃப் தீஸ் யூத் இஸ் dash and serious and their coach is dash that one of them will be a world champion. அப்போ V3 எனக்கு தேவைன்னா இதெல்லாம் போயிருச்சா? concentrated, focused and performed. focused and serious. ஓகே, 355 என்ன வருது உங்களுக்கு ஆன்சர்? கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு சொல்லலாம், இல்லை நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட இருக்கீங்கன்னு சொல்லலாம். Youth is focused and serious. So this is an adjective here, not V3. ஏன்னா and இருக்கா, அதை நோட் பண்ணல பாருங்களேன். சீரியஸ் adjective தானே, அதுக்கு முன்னாடி adjective தானே வரும். இதுதான் எனக்கு கன்ஜங்ஷன். ஓகே, இது எனக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற வேர்டு கன்ஜங்ஷன், இது சென்டென்ஸ் சேர்க்கிற கன்ஜங்ஷன். ஓகே, their coach is dash that one of them. ஓகே, இப்போ அது இந்த 56ல என்ன வரும்? their coach is கன்வின்ஸ் சொல்ல முடியாது, இஸ் ஆப்டிமிஸ்ட்னு சொல்ல முடியாது, இஸ் ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லியிருக்கலாம், இஸ் இன்டெண்டட் தட், இஸ் ப்ரிவிலேஜ்டு சொல்லலாம், இஸ் கான்ஃபிடென்ட் தட் சொல்லலாம், இல்லை இன்டெண்டட் தட் ஒன் ஆஃப் தெம் வில் பி. ஓகே, கான்ஃபிடென்ட் விச் இஸ் சி தான் வரும். ஹீ இஸ் லைக் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார், இவங்க தான் வருவாங்க அப்படின்ட்டு. அப்போ ஆப்ஷன் இ தானே வரும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் வந்து உறுதியாக இருக்கார், ஒருத்தவங்க வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் இ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஏற்றிட்டேன். அது பேசும் பொழுது சம்டைம்ஸ் வந்து இட் இஸ் லைக் தட். ஓகே, ஃபுல்லாக அப்படி பேசல, அது சால்வ் பண்ணும்போது அதுக்குள்ளே போயிட்டோன்னா அப்படியே வால்யூம் சடனாக வந்து நானே வால்யூம் கம்மி பண்ணிட்ட மாதிரி ஆயிடுது. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம 357 போடணும்ல. 357ல இட் சீம்ஸ் லைக் an idle suspicion but it is virtually a guarantee in this small community. ஐடிலாக இருக்கு ஏதோ ஒன்றுன்றாங்க. ரிஸ்க்கு இல்லை ப்ரிகாஷன், வர்ஷிப்பு. சஸ்பிஷன்னா சந்தேகமாக இருக்கிறது. பூஸ்ட் பண்ணுறோன்னா ஏதோ வந்து என்ன சொல்கிறது, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம். ஆனால் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காருன்றது வந்து திஸ் சீம்ஸ் லைக் அன் ஐடில் பூஸ்ட் பட் இட் இஸ் வர்ச்சுவலி அ கேரண்டி. ஓகே, கேரண்டியாக இருக்குன்ட்டாங்கல்ல, அப்போ நம்ம பாசிட்டிவாக தேவை. அப்போ இட் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ. வர்ஷிப் எப்படி வரும்? நோ, வர்ஷிப் இஸ் ப்ரைஸ். தட் இஸ் நாட் பாசிபிள். ப்ரிகாஷன் இஸ் ப்ரிவென்ஷன். திஸ் இஸ் டவுட்டு. இது ரிஸ்க். இதெல்லாம் நெகட்டிவாக சொல்லலாம், இது பாசிட்டிவாக சொல்லலாம், ஏன்னா கேரண்டி கொடுக்குறாங்கல்ல. 357க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஏ தான் வரும். 358 இங்கே என்ன வரும்னு சொல்லலாம். But it is virtually guaranteed in the small community. Okay, existing mainly farmers, that mainly comprising mainly farmers, consisting rather this small community for mainly farmers, existing mainly farmers. No. 358க்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? Each of these youth is and serious. ஆமாம்மாயா, அதாவது பூஸ்ட்னு படிச்சிட்டேன்னா இட்ஸ் அ போஸ்ட் இஸ் நத்திங் பட் பெருமையாக பேசிக்கிறது, ப்ரைடாக பேசிக்கிறதுன்னு சொல்லலாம். நான் வந்து இங்கே கேரண்டி இருக்கிறதுனால அங்கே பூஸ்ட் வரும்ன்ற மாதிரி பேசிட்டேன், அவங்களுக்கு பூஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அண்ட் ஐடில், ஓகே, அப்படியே இருக்கிற விஷயம் பட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, பட்டுனா இங்கே பாசிட்டிவாக இருந்தால் இங்கே எனக்கு நெகட்டிவாக தானே இருக்கணும். சூப்பர். ஓகே, ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த போஸ்ட்டுன்ற ஆன்சர் வரும் போல், ஏன்னா பாக்கி எந்த வேர்டும் நமக்கு நெகட்டிவாக கிடைக்கல. இது சஸ்பிஷன் கூட இருக்குது.
Precaution worship தூக்கிருங்க. Risk. This seems like an idle risk, but it is virtually a guarantee in this small community. Okay, each of these use this dash and serious. Okay, and their coach is confident that one of them will be a world champion. This seems like an idle risk, but it is virtually guaranteed. You cannot say it is a risk. ஏன்னா அது ஆக்ஷன் பெர்ஃபார்மிங்காக இருக்கணும். ஆனால் அவங்க வெறும் பேசுகிறாங்க தானே. இட் இஸ் வேர்பல், ரைட்? வேர்பலாக பேசும்பொழுது யூ கேன் யூஸ் த வேர்ட் போஸ்ட், செல்ஃப் போஸ்டிங் மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஓகே, ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஆன்சர் ஓகே தான் தோணுது. உட்கார வைக்கலாம்னு தோணுது. சந்தேகமாக சொல்கிறது வந்து நம்ம நெகட்டிவாக சொல்லுவோம். அதனால் இது வராது. ரிஸ்க் வருமோன்னு நினச்சேன், 100% வரல. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ரிஸ்க்குன்னு நினச்சேன், ஆனால் ஆக்ஷன் ஓரியன்டாக இல்லைன்றதுனால விட்டுட்டேன். ஓகே, இப்போ இங்கே வந்து யூ ஹாவ் மெயின்லி ஃபார்மர்ஸ், சரியா? ஸ்பெஷல் மென்ஷன் வந்து ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது in this small community comprising mainly farmers na including mainly farmers. கரெக்டு தான். ஏன்னா பாசிட்டிவ் இதுக்கப்புறம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நெகட்டிவாக தானே வரணும். கரெக்டு தான் மில்லன். சில டைம்ஸ் அப்படி ஒரு கொஷின் கேளுங்க. ஓகே, நான் வந்து இந்த பூஸ்ட்னு படிச்சிட்டேன். ஓகே, எஸ், சரி. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்கும். தேட் வராது. ஏன் தேட் வராதுன்னா கன்ஜங்ஷனாகவும் இல்லை, அங்கே அட்ஜெக்டிவாகவும் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஆல்ரெடி ஃபார்மர்ஸ் இருக்குது, இது அட்ஜெக்டிவ் ஆகிடுச்சு. ஓகே, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இல்லைனா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இவங்க அதில் ஆட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இங்கே கம்ப்ரைசிங்கை அவங்க ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் ப்ரிப்போசிஷன் தானே. ஸோ ஏன்னா இன்னொரு நவுன் ஆட் ஆன் ஆயிருக்கு, அதனால் ஃபார் வராது. அவங்களுக்காக நான் தான் ஃபார். என்ன ஒரு அடிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது கம்ப்ரைசிங், விச் இஸ் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, எஸ். ஸோ 59 இதை படித்தா 2 கொஷின் ஆன்சர் பண்ணிடலாம். இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். A small hand painted sign which greets visitors outside. இது வந்து இட்ஸ் a small town, village, right? எத்தியோப்பியாவில் Bekoji. Okay, so dash warn, inform, notices, reads, wish. Outside. Welcome to the village of athletes. Children here start running at an early age. Dash great distance to fetch water and firewood or to reach school. At the Olympics, runners from this small town are likely to win more medals than those from different countries. It will give their families a way out of poverty. Because இங்கே வெல்கம் டு அப்படின்றதுனால விஷன் சொல்கிறீங்களா? இங்கே பாருங்க, இங்கே என்ன கொடுத்துருக்கு? A small hand painted sign which greets visitors, okay, outside Bekoji. எப்படி விஷ் பண்ணோம்? இன்னொன்று சொல்லிட்டாங்க, அப்போ ப்ளூரல் வேர்ப்ஸே வராதுல்ல. நோட்டிஸா ரீட்ஸா? நோட்டிஸஸ் இஸ் சம்திங் எப்படி சொல்லணும்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி. ஆனால் ஜென்ரல் டேர்ம் மாதிரி நம்ம சொல்லும் பொழுது ரீட்ஸ் தான் சொல்லுவோம். இங்கே ஸ்மால் ஹேண்டட் பெயிண்டட் சைன் தானே. இப்போ விச்ன்றது இந்த சைன் பற்றி பேசிச்சு, சிங்குலர். அகேன் அதை பற்றி தானே எலாபரேட் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் வந்து ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ ரீட்ஸ் தான் கரெக்டு. ஓகே, லாஸ்ட் கொஷின். இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள். வருமோ? அறிவிக்கிறதுக்கு வரலாம். நோட்டீஸ்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுல்ல, அந்த மாதிரி. வெரி குட், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் ஏ. பிகாஸ் டிஸ்டன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ கவரிங் கிரேட் டிஸ்டன்ஸ்.
நம்ம எதுவும் வெஹிக்கிள் ஓட்டல டிரைவிங்க்கு. ஓகே, பேராஜம்பிள்லாம் 500 கொஷின் ஸ்டார்டிங்லேயே நாங்கள் எடுத்துட்டோம். ஓகே, ஸோ அதனால் நான் இப்போ பேராஜம்பிள் கொண்டு வரல, பிஜே கிடையாது, அது வந்து பிஜே முன்னாடியே முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து 60ல் இருக்கோம், இன்னும் 140 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 140 கொஷின்ஸை நம்ம முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற செஷன் வந்து நான் எப்படி கொண்டு போகலான்னு இருக்கேன்னா, என்கிட்ட ஒருத்தர் வந்து டைம் டேபிள் கேட்டிருக்கீங்க, ஒருத்தவங்க எல்பிஓ எக்ஸாம் மாடல் கேட்டிருக்கீங்க, நீங்கள் வேறு இப்போ மெயின்ஸ் கேட்டிருக்கீங்க. இருங்க, நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ கொஷின்ஸ் நான் எடுக்கும்பொழுது ஐ ஜஸ்ட் செக் திஸ். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஆனால் இந்த 500 முடிச்சிடும். சரியா? யா ஹாய் பாட்ஷா, ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்க. ஓகே, ஸோ செஷன் நம்ம இப்போ வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எனிதிங் தட் யூ வாண்ட் கீழே வந்து கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த கிளாஸில் என்னன்றதை நம்ம கொண்டு வரலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். எஸ், மீட் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் செஷன்.